வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்க போறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் மார்க்கெட்டை பற்றின முழு கோணத்துல இருந்தும் பார்க்க முடியும். அதாவது 360 வியூல இருந்து பார்க்க முடியும். நீங்க யூஸ் பண்ற அந்த கேண்டில் ஸ்டிக்கோ இல்ல அந்த இண்டிகேட்டரோ அதை எதுவுமே அதை பத்தின முழு புரிதலோட உங்களுக்கு எடுத்து சொல்லாது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல தான் உங்க கொஷினுக்கான எல்லா ஆன்சரும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு மார்க்கெட் முடிய. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நேற்றுக்கான வீடியோவில், இது ஒரு பிபிஓசியா இருக்கு அப்படின்றத பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருப்போம். ஸோ இதுவுமே வீக்கர் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீக்கான ஒரு பையிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இந்த ஏரியாவில் நடக்கவே இல்லை. இங்கேன்னு கிடையாது, லாஸ்ட் 1 வீக்காவே, லாஸ்ட் 1 or 2 வீக் பார்த்தீங்கனாலே 1 வீக் கிட்டத்தட்ட. ஸோ லாஸ்ட் 10 டேஸாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் மூமெண்டம் நடக்கல. ஜஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகுது, ப்ரைஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸாக அவங்களோட மார்க்கெட்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வரல. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஏ பீரியட் பாருங்க, ஒரு ஏ பீரியடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவுட் சைட் பார் மாதிரி, சாரி பி பீரியடு ஒரு இன்சைட் பார் கம்பேர் டு ஏ பீரியடு. ஓகேவா? ஸோ பி பீரியடு ஒரு இன்சைட் பாரு. இன்சைட் பாருக்கு அப்புறம் சி பீரியட் பாருங்க, இந்த பிபிஓசியை ரிஜெக்ட் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த பிபிஓசி ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கே எக்ஸாக்டா நடந்திருக்கு. இங்க பாருங்க, நம்ம வீடியோஸ்ல நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம வீடியோஸ் போய் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு கிளியரா மார்க்கெட் ப்ரொஃபைல நமக்கு புரிதல் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த ஏ பி பீரியட் முடிஞ்ச உடனே சி பீரியடு எக்ஸாக்டா இந்த 1 or 2 டிபிஓஸ் கீழே இந்த சி ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிபிஓசி, அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை டச் பண்ணிட்டு டைரக்டா அங்கிருந்து கிட்டத்தட்ட 51,650 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 டே ஹை, மேக்ஸிமம் ஏபி பூர் ஹை. ஸோ இதுதான் நம்மளோட அதிகபட்ச டார்கெட்டா இருக்கும். ஸோ பாருங்க, இந்த ஜூன் கிட்டத்தட்ட 51,760. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 650, 750 அரௌண்ட் ஒரு 110 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில கேப்சர் பண்ணிருக்கலாம். சாரி கைஸ், ஒரு கால் வந்துருச்சு. சரி, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்ப பாருங்க, மார்க்கெட் எக்ஸாக்டா இந்த ப்ரீவியஸ், அதாவது சாரி இன்னைக்கான டே ஹை வரைக்கும் போயிருக்கு, இந்த பிபிஓசி ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ நம்ம எப்பவுமே பிபிஓசி ரிஜெக்ஷன்னா மேக்ஸிமம் டார்கெட்டே அன்னைக்கான டே ஹை இல்ல ப்ரீவியஸ் டேக்கான ஹை தான் வைப்போம். ஸோ இன்னைக்கான டே ஹை அது கிளியர் பண்ணுச்சு, அரௌண்ட் ஒரு 110 பாயிண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த இடத்த ட்ரேடு எக்ஸாக்டா பார்த்து எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக மூவ் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன். ஸோ ஃபெயில்டுனா இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், லேர்னிங் வீடியோஸில் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, நாளைக்கு என்ன நடக்கலான்றதை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட், இன்னைக்குமே ஒரு பிபிஓசி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு நடந்த மாதிரியே நடக்கலாம், இதை டச் பண்ணிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸு இருங்க, சின்னதாக்கிக்கிறேன் இந்த சார்ட்டை. ஒன்ஸ் மார்க்கெட் இதை கிளியர் பண்ணிட்டு டைரக்டா கீழே வரலாம். ஓகேவா? இவ்வளோதான் என்னோட வியூ நாளைக்கான மார்க்கெட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு என்னோட வியூ நாளைக்கு ஒரு ரிவர்சல் இருக்க சான்ஸ் இருக்கு. நாளைக்கு ஃப்ரைடே வேற, ஃப்ரைடே தானே நாளைக்கு. ஓகே, இன்னைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி ஃப்ரைடே மோஸ்ட்லி அப்பு தான் ஆகும். பட் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் என்னோட வியூ. 51,530 பாயிண்ட் தான் செல்லிங்கான என்னோட ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 51,200. இதுதான் செல்லிங்க்கு நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? ஒன்ஸ் ஒருவேளை மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம்.
ஸோ அப்பாச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிபிஓஸ் ரிஜெக்ஷன் என்றானா நம்ம ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த ஸ்விங் டாப்போட ஹை தான் வந்து 51,900 தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்தலாம் என்ன நடந்துட்டுருச்சு அப்படின்றத. பேங்க் நிஃப்டி நிஃப்டி பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரிங்க. யாரெல்லாம் கரெக்டாக இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. பிபிஓசி ரிஜெக்ஷன் பாருங்க, அதாவது செப்டம்பர் 3யோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அங்கேருந்து பிபிஓசி இருந்து ரிஜெக்ட் எடுத்தவங்க டைரெக்டாக ஓப்பன் சீக்வல்ட் ஹை கொடுத்து இன்னைக்கான அதாவது நேற்றுக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரல. ஸோ இந்த இடத்த எங்கே நமக்கு ஒரு புரிதல், அதாவது நம்ம எந்த சைடு போகக்கூடாதுன்ற டைரக்ஷன் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம பாதி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கெல்லாம் யாராவது பை பண்ணுவாங்களா சொல்லுங்க நிஃப்டியில்? இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வேற நிஃப்டியோடது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்த்து பண்ணுறவங்க யாருமே இன்னைக்கு பை சைடு போகவே மாட்டாங்க. ஏன்னா பையர்ஸ் ஆக்டிவா இல்லைன்றது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பையர்ஸ் இப்போ வரைக்கும் ஆக்டிவா இல்லை லாஸ்ட் 10 days நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இதர். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு ரிவர்சலுக்கு தான், அதாவது டவுன் சைடுக்கு தான் என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து ரிஜெக்ட் எடுத்தவங்க டைரக்டா வந்து அடுத்த நாளோட ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி வராங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதால இங்கே வர முடியல. ஸோ நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டிலுமே ஒரு செல்லிங் மூமெண்டம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் ஏ பீரியட் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்தாங்க. ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் ஓடிஎஃப் அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ் வந்தாங்க. பி பீரியடெல்லாம் பெருசாக போக முடியல. சி பீரியடும் வந்தாங்க. ஓகேவா? ஓடிஎஃப். பட் அதுக்கப்புறம் பண்ண பையிங் எல்லாமே பாருங்க, இந்த ஜூன்ல பை ஸ்டக் ஆனவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இன்ட்ராடேல பை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா காலியா இருப்பாங்க. கே அண்ட் எல் பீரியட்ல மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. டே ஹை லோக்கே வந்துட்டாங்க மார்க்கெட். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த புரிதல் தான் மார்க்கெட்ல இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிட்டதால இந்த ட்ரேட் அட்டன் பண்ண முடியல. பட் ஆனா பண்ணியிருந்தா நான் எங்க என்ட்ரி எடுத்துருப்பேன்றதை கரெக்டா சொல்றேன் பாருங்க. எக்ஸாக்டா இன்னைக்கு நாம பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளோட என்ட்ரி இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் என்ட்ரி இந்த ஹெச் பீரியட், அதாவது டிஇஎஃப்ஹெச், இந்த ஜிஹெச், இந்த ஹெச்சோட ஹை வந்தது பாருங்க, இங்கேயே என்ட்ரி அடிச்சிருக்கும். இங்கே தான் என்ட்ரி. ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே இன்னைக்கான டே லோ தான் வந்து டார்கெட்டாக வச்சிருப்போம். கிட்டத்தட்ட அப்படி பார்த்தாலுமே 25 225ல இருந்து 25 265 கிட்டத்தட்ட ஒரு 35 45 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த செல்லிங்க்கு. ஸோ 2 என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஒன்று, இன்னொன்று 2 இந்த இந்த ட்ரேடு. ஸோ அவ்வளோதான். நம்ம இங்க எடுத்த ட்ரேடுக்கு டார்கெட் வந்து நேத்திக்கான லோ தான் வச்சிருப்போம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா வச்சிருப்போம். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோ மூமெண்டம். பட் இந்த இடத்தெல்லாம் டிகே ஆயிருக்கும் நம்ம பெருசா எடுத்திருந்தா. சரி, எனிவே, பட் இங்க கிடைச்ச என்ட்ரிக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேல பெருசா மார்க்கெட் மூவ் ஆகலன்னு தெரிஞ்சவொடனே க்ளோஸ் பண்ணிருக்கலாம் நம்மளோட பொசிஷன்ஸை. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரேட் கிடைச்சது. எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும் அப்பதான். ஏன்னா பையர்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சுன்னே நம்ம பை பண்ண போறது இல்லை. இந்த சைட்ல பை பண்ணவங்களாம் இப்போ என்ன ஆனாங்க பாருங்க, இந்த ஜூன்ல பை பண்ண எல்லாரும் காலி. கே அண்ட் எல் பீரியட்ல கிளியர் பண்ணிடுச்சு அவங்களோட எல்லா பொசிஷனும். ஸோ இந்த பையர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, மேலே போகணும்னு நினைச்சு பை பண்ணவங்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ராப்டு பையர் தான். இந்த பையர்ஸ் வந்து ட்ராப்டு பையர். ஸோ நம்மள மாதிரி ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இவங்ககிட்டலாம் பெரிய மணி பவர் இருக்காது, அவங்க தான் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், ஒரு பெரிய பிக் பிளேயர் கூட மோதணும் அப்படின்னா அவங்க டைரக்ஷன்ல அவங்க கூட மோதக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட டைரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடவே டிராவல் பண்ணும். ஸோ நம்மள மாதிரி சின்ன சின்ன இந்த ஏரியாலாம் ரீட்டைல் ட்ரேடர்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க, அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு மாட்டினவங்க எல்லாம் அவங்களோட இந்த இடத்த தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஹையாக போறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இந்த பையர்லாம் காலி. இந்த புரிதல் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கும் அப்படின்ற. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப சிம்பிள். இதுலயுமே இன்னைக்கு அரௌண்ட் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ பி ஷேப் ப்ரொஃபைல அக்செப்டன்ஸ் கொடுத்து மேலே போனால் இன்னைக்கு நான் டே ஹையை கிளியர் பண்ணும். ஓகேவா? ஒருவேளை இங்க ரிஜெக்ட் பண்ணி இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு கீழே அக்செப்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டார்கெட் 24,980, அரௌண்ட் 25,000 வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட அடுத்த கட்ட டார்கெட். ரொம்ப சிம்பிள். செல்லிங்க்கு இதுதான் நம்மளோட டார்கெட். அப் சைட்ல நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இந்த டெய்ல கிளியர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இவங்க ஸ்ட்ராங்கா இல்லை, இந்த டெய்லியே வந்து நீங்க பாத்துக்கோங்க,
இவங்க ஸ்ட்ராங்கான செல்லரா இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த லெவல் கிளியர் ஆகும். ஒருவேளை இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ அவங்க மேலெல்லாம் அவங்க பொசிஷனை போகவே விட மாட்டாங்க. இந்த ஜூனுக்குலாம் அவங்க பொசிஷனை விடவே மாட்டாங்க. இங்க இருந்தே அகைன் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையான்றதை நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கான டார்கெட் டவுன் சைடுக்கு இதுதான். ஸோ பை சைட் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. ஸோ டவுன் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்ல பெருசான ஒரு பையிங் இல்லை. ஸோ பை பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸ்ல சந்திப்போம். சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய லேர்னிங் அண்டு ட்ரேடிங் இந்த மாதிரி அனலைஸ் வீடியோஸுமே நிறைய பண்றேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.